வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி. இப்போ ஒரு வீடியோவை பாருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸா சொல்றேன். திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சிரு. சரி வாஜரா. பேயே திமுக பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதே சிலபஸ தர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க? இதுக்கு எதுக்கு ஒரு பெரிய பில்டப்? பொது தமிழாவது பரவாயில்ல, ஏன்னா சிலபஸ் எது போட்டிருந்தாலும் நம்ம அட்டை டு அட்டை தான் படிப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ் பாருங்க, இது கிராமர் அதை விட்டுருங்க. இங்கிலீஷ்ல புக்கு மாத்திருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது ஏதாவது மாற்ற வேணாமா? அந்த பழைய சமச்சீர் புக்கு, அதில் இருக்கக்கூடிய டாபிக், அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், அதில் இருக்கக்கூடிய போயம் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் நடக்குது டிஎன்பிஎஸ்சியில்? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அப்படின்னு யூனிட் 8 யூனிட் 9 சேர்த்தாங்க. இப்போது இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் படிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா பொதுத்தமிழுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பொதுத்தமிழ் படிச்சிங்க அப்படின்னா யூனிட் 8லேயே நீங்கள் வந்து மேஜரை கவர் பண்ணிடுவீங்க. அது மட்டும் கிடையாது, யூனிட் 9லேயும் சில டாபிக் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மெயின் எக்ஸாமினேஷன் பழையதே கொண்டாந்துட்டாங்க. இப்போது இதில் என்ன பிரச்சனை? ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். தமிழ் மீடியத்தில் டெஸ்கிரிப்டிவ் வந்து தமிழ் மீடியத்தில் எழுதுறவங்களுக்கு ஒழுங்காக மதிப்பெண் வழங்கப்படுறதே இல்லை. அது நிறைய வருஷம் முறையிட்டோம், ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஆர்டிஐல போட்டும் பார்த்ததுலேயும் அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது வந்து டெஸ்கிரிப்டிவ்ல எவாலுவேஷனே ஒழுங்கா இல்லை. அது 2 மீடியத்துக்குமே ஒழுங்கா இல்லை, அது வேற விஷயம். மார்க் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 15 மார்க் கேள்விக்கு ஒருத்தர் வந்து 13 போடுவாரு, ஏன் 15 கூட போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேள்விக்கு 4, 3 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எழுதுவாங்க. அப்போ தமிழ் வழியில் எழுதுறவங்களுக்கு என்ன மாதிரி பண்ண போறாங்க? அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் போட போறாங்களா, இல்ல தமிழ்ல எழுதியிருக்காங்களே இலக்காரமா எழுத போறாங்களா? ஏன்னா எப்பவுமே ஏன் இலக்காரம்னு சொல்றேன்னா அவங்க அப்படிதான் வச்சிருக்கிறாங்க, ஒரு மடத்தனமான ரூல் வச்சிருக்கிறாங்க. என்ன ரூல் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் வந்து எப்போ எது ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் மாதிரி அவங்க வச்சிருக்காங்க எப்பவுமே. அடுத்து அதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சிங்கிறது குழப்பம் அப்படின்றது. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போடுறதுக்கு எதுக்கு இருக்குங்க? நேற்று கூட பாருங்க, கட் காப்பி பேஸ்ட் போட்டதுனால தான் குரூப் 2ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வேற சேர்த்துட்டாங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் அங்கே இருக்கு குரூப் 2ல. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் பாருங்க, இது நாங்கள் வெப்சைட்ல இருந்து அப்படியே தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா? அங்கே பாருங்க, இது வந்து ஜிகே, அதே ஜிகே தான் வச்சிருக்கிறாங்க. பொது தமிழ் இதில் கொண்டு போய் எதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷை சேர்த்துருக்கிறாங்க. ஸோ தேர்வர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதே டிஎன்பிஎஸ்சியோட வேலையாக போச்சு. இதை கூட ஒரு செக் பண்ண மாட்டாங்களா? இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல், ரொம்ப வெக்கமாக இருக்கு. அது என்ன கமிஷன், எவ்வளோ மெம்பர்ஸ், எவ்வளோ ஸ்டாஃபு, புது பில்டிங்கு, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இந்த அளவுக்கு தான் இவ்வளோ நாள் எடுத்தாங்களா? இங்கே மதுரையில் இங்கே தேர்வர்கள் எல்லாம் அந்த கார்பரேஷன் இதில் இருக்கிற தேர்வர்கள்லாம் அதை ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களாம். ஒரு மாணவர் சொன்னார், சார் பிளான் பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்ட்டு. ஏன் இப்படி அதாவது ஒரு தேர்வர்களை வந்து ஏற்கனவே ஒரு 3 வருடமாக எந்த ஒரு போட்டி தேர்வும் இல்லை, எல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறாங்க. எந்த தேர்வரை பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் திரும்ப சொல்லுவேன், சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அம்மா உணவத்தில் சாப்பிட்றவங்க, கல்யாணத்தில் மண்டபத்தில் போய் சாப்பிட்றவங்க, அவங்களாம் உட்காந்து எவ்வளோ இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன், பார்க்கு, அங்கன்னு. அவங்களுக்கு ஒரே இது வந்து இந்த குரூப் 4 தேர்வு தான். சிலர் வந்து டிகிரி படிச்சிருக்கிறாங்க, நான் எப்படியாவது குரூப் 2 போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டெஸ்கிரிப்டிவ், அது மாதிரி ஊழல் இல்லாமல் ஒழுங்காக நடத்தணும். இதுதான் தேர்வரோட எதிர்பார்ப்பு. குரூப் 2 மெயின்ஸ்க்குரிய வகுப்புகள், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நடக்குது. ரெண்டாவது வந்து இதுக்குரிய அந்த சிலபஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ் மீடியத்தில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதோட சொல்யூஷன், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். ரேடியன் அகாடமி அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, இந்த நம்பரை வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. மற்ற கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, அல்லது வந்து இந்த மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. நன்றி.